டு பவானி லைஃப் ஸ்டைல் நாங்கள் அடங்க மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கி மீண்டும் ஒரு லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒருத்தி போயிட்டா பறந்து, அவன் ஞாபகத்தில் இருந்து வீட்டில் இருக்கவ நான் தனியாக இருக்கேன் எனக்கு துணை வேணும்னு சொல்லி அழுகுறனால இன்றைக்கி ஒரு வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பெரிய பெட்டியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த பெட்டிக்கு ஒரு 1000 கன்று போட்டாச்சு. இந்த மாதிரி பாக்ஸ் தான் பேக் பண்ணி தந்திருக்காங்க. இவர் கேட்காரு இதுவும் பறந்துருந்தா என்ன செய்யணும்னு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இப்போ ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. இது இப்போ நான் பெருசாக எதுவும் ஓப்பன்லாம் பண்ண முடியாது, பறந்துருவாலும் பயமாக இருக்குது. டக்குன்னு பெட்டியை மூடிடுவோம். நான் வீட்டில் போய் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இதை வந்து கூட்டில் விடமா காட்டுவேன், எந்த கலர் என்ன ஏதுன்னு. அன்றைக்கி உங்கள்கிட்ட காட்டுறேன் மேலே காட்டி ஓட்டை போட்டு ஒரு பறந்து போயிட்டா. இப்போ மணி கரெக்டாக 3:15 தான் ஆகுது. நைட்டில் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 10 ஆகலாம், 10:30 ஆகலாம், 10:15 ஆகலாம். அது வரைக்கும் சேஃபாக இருக்கட்டும்னு பெரிய அன்னைக்கு போன தடவை சின்ன டப்பா, இன்றைக்கி பெரிய டப்பா புத்தக்கனால ஊற்று பார்க்காரு. ஹைனா ஜிந்தியேனா இதுக்கிட்டி தான். இப்போ ஓப்பனும் பண்ண மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி சின்ன டப்பாவில் தான் பேக் பண்ணி தராங்க. இந்த மாதிரி டப்பாவில் பேக் பண்ணி இதையும் வாட்டர் போட்டு பேக் பண்ணி தராங்க. நான் இதில் மூச்சு முட்டுமே நாங்கள் பெரிய டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு சாப்பாடு வீட்டில் குறையா இருந்தது. நான் எப்பவும் வீட்டுக்கு எழுந்து வாங்குவேன். 1/4 கிலோ 30 ரூபா. இது வந்து 1 கிலோ எங்களுக்கு 100 ரூபா கிடச்சிருக்கு. இது குறைஞ்சதுக்கு அவங்களுக்கு ஒரு 2 to 3 மாதம் வரும். சும்மா அவங்க இவ்வளோ சாப்பிட்றாங்க லவ் பேர்ட்ஸ் சாப்பாடு. இப்போ கொஞ்சோண்டு பிள்ளைக்கு சாப்பாடும் கொடுத்துடலாம். பசியில் இருக்க பற்றி ஜாத மாட்டாங்க. பஸ் 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 கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்துடலாம். ஓட்டை போட்டு சாப்பாடு கொடுத்தாச்சு. இந்த சாப்பாடுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து லவ் பேர்ட்ஸ் சாப்பாடுன்னு சொல்லி வாங்குவேன். 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படி தான் வாங்குவேன். இந்த இடம் 1 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. இது இப்படி சிந்தி பேர் இதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் ரோஸ்கோ. அன்றைக்குமே இதே இடத்துல வச்சுருந்தேன். மேலேருந்து கொஞ்சம் மூச்சு போட்டு நான் ஓப்பன் பண்ணி தப்பு பண்ணனால இங்கேயுமே குட்டி குட்டி ஹோல்ஸாக போட்டாச்சு. சாப்பாடும் போட்டாச்சு. சாப்பிட்டோம். சாப்பாடு சிந்தக்கூடாதுன்னு ரப்பர் பேண்டும் போட்டாச்சு. ஆனாலும் நான் இங்கே ஓப்பன் பண்ணவே மாட்டேன். வீட்டில் போய் கூட்டு பக்கத்தில் வச்சு கூட்டோட கதவு திறந்துட்டு தான் அப்போ தான் ஓப்பன் பண்ணுவேன். அன்னைக்கு போன மாதிரி எதுவும் போயிடக்கூடாது, சரிங்களா? கொஞ்சம் பொறுத்து நம்ம வீட்டில் போய் சந்திக்கலாம். கொஞ்சம் பொறுத்து இல்லை, ரொம்ப பொறுத்து. இப்போ மணி என்னாவது நைட்டில் போய் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரைட்டு நம்ம பையன் எடுத்தாச்சு. நம்ம லவ் பேர்ட்ஸில் சாப்பாடு எடுத்தாச்சு. பேகெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம கிளியையும் கையில் தூக்கிடலாம். மழையும் பெய்யுது. இப்போ போனால் தான் 10:30 மணிக்கு வீட்டுக்கு போக முடியும். எங்கள் வீட்டுக்கு போய் இந்த அம்மாவை அவங்க வீட்டுக்குள்ளே விடுறதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சாரி, எங்கள் வீடு இல்லை, நம்ம வீட்டுக்கு போய் இவங்களை அவங்க வீட்டுக்குள்ளே விடலாம். நான் பிரித்து பேசுகிறேன், சரியா? சாரி. நம்ம வந்தாச்சு வீட்டுக்கு. பாக்ஸுக்குள்ளே ஒரு புள்ள இருக்கா, இங்கே ஒருத்தி இருக்கா. இவ்வளவுமே ஃபீமேல் தான். இவர் சொல்கிறாரு ஒரு மேல் வாங்கி போடலான்னு. கூட்டம் பெருகிரும், அது நம்மளால வச்சு சமாளிக்க முடியாது. இவர் சொல்கிற நியாயமாக இருக்குது. ஒரு லேடிஸும் ஜென்ஸும் இருந்தால் அவங்க குட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. செத்தா கூட நமக்கு அடிக்கடி 250 ரூபா வேஸ்ட் ஆகாதுன்னு. ஆனால் எனக்கு என்ன பயம்னா இந்த உங்கள் 2 பேரையும் காப்பாற்றுறத பெரிய விஷயமா இருக்குது. வீடும் சின்னதாக இருக்குது. கூட்டம் பெருசாகிட்டுனா பின்ன 2 BHK 3 BHK ஆயிருமென்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய வெளியே எடுத்துடலாமா? இப்படிக்கு ஒரு டென்ஷன் வந்து நீ என்ன கவனிக்க மாட்டேங்கிற, அந்த பிள்ளைய பார்க்குறேன்னு. ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும், பார்த்தீங்களா? ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் மத்தியானம் 3 மணிக்கு வாங்கிட்டு வந்தது. ஆனால் இவங்க 2 பேரும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்கணும். க்ரீன் கலர்னே மீளா இப்போ இல்லை கலர். இவ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி க்ரீனாக இருந்தால் இப்போ எல்லோவில் கிடச்சிருக்கு. இந்த பிள்ளை 3 மணிக்கு வாங்கினது. இப்போ மணி பாருங்கள் 11 ஆக போகுது. இப்போ தான் வீட்டுக்கே வந்தோம். அதாவது தண்ணியை கொடுத்துருவோம். பாவம் நூண்டு பெட்டிக்குள்ளே, பெரிய பெட்டி தான், தண்ணி இல்லாமல் சாப்பாடுன்னு கஷ்டப்பட்டுருப்பா. இவள் தனியாக இருந்து பட்ட கஷ்டம், போட்ட சத்தம் ரொம்ப. அதனால் 250 ரூபா போனால் போதும் வாங்கியாச்சு. நம்ம கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு ஜோடி கிடச்சிட்டு, குடும்பம் கிடச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் கவனிக்கலையா, வந்தலேருந்து ஊன்னு சுற்றிக்கிட்டு இருக்கா. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தால் முதல் ஐஸ்கிரீமை கொடுத்துருவோம். இங்கே இப்போ இவள் கீழே இருந்தால் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டா. இனி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும், அதுதான் மெயின். சண்டை கிண்டை போட்டு ஒருத்தரை கொண்ட முடியும் பிச்சுக்கக்கூடாது. அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணுறேன். இந்த புள்ள வந்து வித்தியாசமாக பார்க்க. ஆனால் இவள் எப்போவுமே அமைதி தான். இந்த பச்சைக்கறி இருக்கா, பச்சை சட்டை போட்டவா, அது இந்த பச்சை சட்டைக்காரி ரொம்ப அமைதி தான். இப்போ மஞ்சள் சட்டைக்காரி என்ன செய்வா ஏது செய்வா தெரியல. 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. நேற்று ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை ரசித்தோம்.
பக்கத்தில் உட்காந்து இப்படி மந்திரம் ஒதுக்கிட்டு இருக்காரு. சண்டை எதுவும் போடுறாங்களா, என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்கன்னு ஒரு கொய்யாப்பழம் துண்டையும் கொடுத்து, அது சாப்பாடு பிடிக்கலனா, தண்ணி பிடிக்கலனா, நீ புது விருந்தாடி, கொய்யாப்பழமாவது சாப்பிடுன்னு கொய்யாப்பழத்தை சொறி வச்சாச்சு. இது வரைக்கும் 2 பேரும் சண்டை போடலை. நீங்கள் அடுத்து பார்க்கலாம். இவ ரொம்ப பயப்படுறா, அந்த பக்கம் அந்த பக்கம் நிற்கா. இவள் அவளை பார்த்து பயப்பட, அவள் இவளை பார்த்து பயப்பட, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நாள் இவங்களை எங்கள் கூட தான் படுக்கிற இடத்துல வச்சுக்க போகிறோம். ஏன்னா இவங்க திடீர்னு நைட்டில் சண்டை போட்டு ஒருத்தரை குத்திட்டு வெட்டிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் இவங்களுக்கு இவர் பாதுகாப்பு. நாளையிலேருந்து பால்கனியில் வைக்கலாம். இது வரைக்கும் சண்டை போடல. போன தடவை இவங்க புதுசாக இருக்கும்போது பயங்கர சண்டை போட்டாங்க. அதனால் இவங்கள இங்கே நம்ம உள்ள பால்கனியில் வைக்காமல் இங்கே வச்சாச்சு. பயமாக இருக்குன்னா, ஏதோ ஒன்று ஆயிட்டுனா பின்ன வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆந்தவங்க யாரும் புது பொண்ணை கொடுமை பண்ணிட்டாங்க, புது பொண்ணுக்கு எதுவும் ஆயிட்டுன்னு சொல்லிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் நம்ம பக்கத்தில் இன்றைக்கி நம்ம கட்டில் ஓரமாக வச்சுட்டு படுக்கலாம். பின்ன நாளையிலேருந்து இவங்கள அவங்க வீட்டுக்குள்ளே விட்டுடலாம். ஐடியா கரெக்ட் தானே. ஏதோ ஒன்று தனியாக விட்டு நைட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தெரியாதவங்கள ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சா இப்படி நீ பெரியவளா நான் பெரியவளா நம்ம சண்டை போடணும். அது மாதிரி இவங்க சண்டை போடக்கூடாது. நான் இப்படி முடிவு பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஒன்றாட்ட ஐஸ்கிரீம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். அவள் வீட்டு நாய்க்குட்டி, அவள் வீட்டு குருவி குட்டி, எல்லா குட்டியும் சேர்ந்து உங்களுக்கு பாய்.